ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் 2 பாக்கெட் போல் ஹாப்பி பிஸ்கெட் எடுத்திருக்கேன். எதுக்குன்னா ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறேன். பிஸ்கெட்டை வச்சு எப்படி ஐஸ்கிரீம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பெரிய பாக்கெட்டாக வாங்கியிருக்கேன். அதனால தான் பாக்கெட் உள்ள எனக்கு இந்த மாதிரி பெரிய பாக்கெட்டாக இருந்துச்சு. நீங்கள் 10 ரூபா பாக்கெட் ஒரு 3 பாக்கெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாதியாக பொடி பண்ணிக்கலாம். ஒரு பாக்கெட் போல் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கூட கெட்டிகள் இல்லாத நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். பாருங்கள், நல்லா நைஸாக பிடிச்சிருக்கு. இப்போ அதே போலயே இன்னொரு பேட்ச் நான் போட்டுக்கிறேன். இதுலேயுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் இந்த பிஸ்கெட்டில் தான் செய்யணுன்ட்டு கிடையாது. எந்த சாக்லேட் பிஸ்கெட் எதுவாக இருந்தாலுமே நம்ம எடுத்துக்கலாம். 2 பேட்சுமே நான் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 லிட்டர் நல்லா திக்கான பாலை நான் இந்த மாதிரி அகலமான கடாயில் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஃபஸ்ட்டு கொதித்து வரட்டும். ரொம்ப பால் கெட்டியாகணும்னு அவசியம் இல்லை. கொதிச்சாலே போதும். பாலில் தண்ணி எதுவும் சேர்க்காது அப்படியே சேருங்க. இப்போ பால் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த பிஸ்கெட்டை கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்திங்கன்னா அப்படியே கெட்டியாக ஆயிடுற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன். இது ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. சேர்த்ததுக்கப்புறமே இந்த மாதிரி நமக்கு கட்டி ஆகிட்டு வந்துருச்சு. 2 நிமிஷத்துலேயே நமக்கு இது கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடும். இதை அப்படியே கைவிடாத கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா எந்த கட்டிகளும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான், நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அப்படியே அடியில் ஒட்டாது வருது பார்த்தீங்களா? இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுருவோம். நல்லா ஆறி வரட்டும். இப்போ நல்லா ஆறி வந்திருக்கு. நமக்கு அப்படியே கெட்டியாக இருக்குது பாருங்களேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் பாதி போல் உள்ளே சேர்த்துக்கிட்டு இதில் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஒரு 1/2 டம்ளர் போல் சேர்த்துக்கலாம். இதே போல் நான் 2 பேட்சுக்கும் 1/2 டம்ளர் பால் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கான செட் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸில் இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும் பாருங்கள். இதே போலயே நான் இன்னொரு தடவையும் அரைச்சி இது உள்ளே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது 2 மணி நேரம் போல் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இதை திரும்பி இன்னொரு தடவை நம்ம அரைக்கணும். அதனால தான் சும்மா ஒரு மூடியை போட்டு அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருவோம். 2 மணி நேரம் கழித்து நான் எடுக்கிறேன். இப்போவே நல்ல கொஞ்சமாக ஐஸ்கிரீம் போலயே தான் இருக்குது. பாருங்கள், எந்த அளவுக்கு அப்படியே க்ரீம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதை மறுபடியுமே பாதியாக நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போவே என் பிள்ளைங்க எடுத்து அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வேறு. இதை நம்ம இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம். என் பொண்ணு இதை எடுத்துகிட்டு கொடுத்து எனக்கு இதில் தான் வேணும்னு கேட்டுட்டாங்க. சரி, பாதி போல் இதில் சேர்த்துட்டு மீதியை நம்ம பாக்ஸில் சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு இதில் கொஞ்சமாக நான் சேர்க்குறேன். 3/4 பாகத்துக்கு இது உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மூடி மூடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதுலேயும் சேர்த்துட்டு பாக்ஸ்லேயும் கொஞ்சம் போல் சேர்த்து வச்சுருக்கேன். இதை இப்போ நான் ஈவினிங் போல் இதை நான் செய்கிறேன். மறுநாள் காலையில் திறந்து பார்க்கலாம். ஒரு சில்வர் பாயில் பேப்பரை போட்டு இதுக்கு மேலே மூடியை போட்டு மூடினீங்கன்னா நமக்கு நல்லா ஏர் டைட்டாக இருக்கும். நமக்கு சூப்பராக வரும் இப்போ ஐஸ்கிரீமு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ மோல்டில் சேர்த்த ஐஸ்கிரீமுக்கும் அதனுடைய மூடியை நம்ம செட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இது குச்சோடு தான் வந்திருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் மேலே இதுக்கும் சில்வர் பாயில் பேப்பரை போட்டுட்டு ஐஸ்கிரீம் குச்சி இருந்தால் நடுவில் ஒரு அந்த பேப்பருக்கு மேலே ஒரு கத்தியால் கீரல் போட்டு விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் மறுநாள் காலையில் எடுக்கிறேன். நல்லா சில்லுன்னு இருக்குது. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. நல்லா கெட்டியாக இருக்குது ஐஸ்கிரீம். இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இப்படி எடுத்து விட்டோம்னா அப்படியே லேசாக வரும். மேலே கொஞ்சமாக அப்படியே லேசாக அழுத்தமாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம்.
அதுக்கு முன்னாடி என் பிள்ளைங்க வந்து இதை தண்ணியில் அடியில் தண்ணி கொஞ்சமாக வச்சு இந்த மோல்டுலேருந்து எடுத்துட்டாங்க. அது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம கப்புலேருந்து எடுத்த ஐஸ்கிரீமை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக அழகுக்கும் நல்லா டேஸ்ட்டுக்குமே சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் தூவி விட்டுப்போம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சம்மருக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் ஐஸ்கிரீம் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியான முறையில் பிஸ்கெட்டை வச்சு நம்ம வீட்லேயும் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.